பலாப்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூனு சீரகம், 1/2 ஸ்பூனு மிளகு, 1/2 ஸ்பூனு சோம்பு, கசகசா ஒரு 1/2 ஸ்பூனு. மூடி போட்டு நம்ம ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். மசாலாலாம் கொஞ்சம் ஓரளவு குறைன்னு தூளாகி போச்சு. இது கூடவே 10 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு 2 கீத்து அளவுக்கு தேங்காய், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு, தண்ணி ரொம்ப விடக்கூடாது, கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கங்க. தண்ணி அதிகமாகவும் விட வேண்டாம், கம்மியாகவும் விட வேண்டாம். தேங்காய்க்கு எவ்வளோ தேவை அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை நல்லா பொடிட்டோம். பெரிய வெங்காயம் நான் 2 வெங்காயம் பொடியாக 1 கப் அளவுக்கு அறுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம தூள் உப்பு சேர்த்துனோம்னா நல்லா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி போயிடும். நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வர வரையும் வதக்கி விட்டுக்கணும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இது இப்போ நல்லா பச்சை வாசம் போட்டுன்னு வெங்காயத்தோடையே வதக்கி விட்டலாம். அடுத்து தக்காளி ஒரு 3 தக்காளி நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி வச்சுருக்கிறேன். குறைன்னு தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நம்ம பச்சையாக தான் வதக்கி வச்சுருக்குறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். எல்லா பொருளுமே நம்ம பச்சையாக தான் அரைச்சி எடுத்து வச்சோம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு போகிற வரையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 1/4 கிலோ அளவுக்கு பலாக்கொட்டை, அதை மேல் தொல்லி உரிச்சு விட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். வெயிலில் நம்ம பலாக்கொட்டையை எடுத்து வச்சிட்டோம்னாக்கா நல்லா காஞ்சி போயிடும். உரிக்கும் போது கத்தி வச்சு உரிச்சாக்கா நல்லா பலர்னு உரிஞ்சு போயிடும். காலையில் காய வச்சோம்னா மதியம் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குழம்பு கெட்டியாக வேணும்னாக்கா தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாக்கா அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கிட்டோம். இந்த குழம்பு ஒரு 7 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும், அப்படியே கிரேவி மாரி வேணும்னாக்கா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி வேக விட்டுக்குங்க. இல்லை கம்மியாக தண்ணி கொஞ்சம் தண்ணியாட்டு நம்ம தோசை இட்லிக்கு வேணும்னாக்கா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. நம்ம அப்பப்போ திறந்து விட்டு கலக்கி விட்டுக்கணும். இல்லைன்னா அடியில் நம்மளுக்கு குழம்பு பிடிச்சி போயிடும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்படி நம்ம கலக்கி விட்டோம்னா தான் அடியில் பிடிக்காமல் வரும் குழம்பு. கொட்டை வேக நம்மளுக்கு குழம்பு சுண்டி வந்துடும். இப்போ நம்மளுக்கு உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு வேணும்னா உப்பு காரம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி பார்த்தோம்னாவே நம்மளுக்கு பாருங்கள் கொட்டை உடஞ்சி வெந்து போய் வந்துருக்குது. நல்லா நீங்கள் தண்ணி சுண்டுற வரையும் வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு கொட்டை வேகும். இப்போ நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. கொட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டலாம். சுவையான பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.